Hi friends, good morning. Welcome to the DSP sessions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது analog to digital conversion. Before going to the session, first previous introductory lectureல DSP deals with என்னென்ன அப்படினு பார்த்தோம். அத வந்து ஒரு quick recap பண்ணிக்கலாம். DSP வந்து continuous signal வந்து இங்க இருக்கக்கூடிய analog to digital converter வந்து digital signal convert பண்ணி இங்க இருக்கக்கூடிய DSP processorக்கு send பண்ணுது. அது வந்து திரும்ப நம்மளோட amplifier வந்து analog signal கேட்கணும் அப்படின்றதுக்காக sound signal கேட்கணும்ன்றதுக்காக இந்த D to AC converter digital to analog converter குள்ள போயிட்டு வந்து நம்மளோட amplitudeல sound signal கேக்குது. ஓகேவா, இது இந்த process தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னனா இந்த பேசிக் டயகிராம் இதான் DSP உடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இது மூலமா தான் அந்த DSP ஸ்ட்ரக்சரே இயங்குது. இதுல என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வந்து அனலாக் டு டிஜிட்டல் பிளாக் உடைய டீடைல்ஸ் பார்க்க போறோம். இங்க என்னென்ன இருக்கு அப்படினு சொன்னனா சாம்பிளர், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பிளாக்ல என்ன இருக்குன்னா சாம்பிளர், குவான்டிசைசர், கோடர் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு சிக்னல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாம்பிளரோட டீல் பண்ணலாம். ஃபைனலா இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ் செஷன் முடிக்கலாம். ஓகே, சாம்பிளர் அப்படின்னும் போது இதுக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் ரிலேட்டடா இருக்கு. சாம்பிளிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. சாம்பிள் ரேட், நைக்விஸ்ட் தியரம், அலியாசிங், சாம்பிள் அண்ட் ஹோல் சர்க்கியூட் அப்படின்றதெல்லாம் இந்த சாம்பிளருக்குள்ள இருக்க போகுது. இந்த சாம்பிளர் எங்க இருக்குன்னா ஏடிசில இருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் அதர் காம்போனன்ட்ஸ் வந்து சாம்பிளர், குவான்டிசைசர், கோடர் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த சாம்பிளருக்குள்ள ஒரு அனலாக் சிக்னல் வருது, அதாவது வாய்ஸ் சிக்னல், ஓகே, ஒரு சவுண்ட் சிக்னல். ஓகேவா, இது வந்து கண்டினியூஸ் சிக்னலா இருக்கு. எது மாதிரி கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொன்னா ஒரு நார்மல் சைன் வேவா எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு கண்டினியூஸ் சிக்னலா இருக்கு. Once when it comes to the sampler converts the continuous signal into discrete time signal. அது என்ன discrete time signal? அதாவது கண்டினியூஸா வர சிக்னலை discrete time signal கன்வெர்ட் பண்ணுது. அது என்ன discrete time signal அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் லெக்சர்ல நம்ம பார்த்தோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஆம்ப்ளிடியூட் இருக்கு. இப்போ இந்த டிஸ்கிரீட்னா என்ன? தனித்தனி அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸா இருக்க டைம் சிக்னலை டிஸ்கிரீட் டைம் சிக்னலா மாத்திடுச்சு. அதாவது இங்க வந்து நம்ம ஒரு லைனா பாக்குறோமா, ஸ்பிளிட் பண்ணிருக்காங்களா, அதாவது this is x axis, இங்க டைம் இருக்கு, இதை வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. இப்போ இது வந்து டிஸ்கிரீட் டைம் ஆயிடுச்சு. பட் இந்த டாட்டட் லைன் ஒன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இன்னும் கண்டினியூஸா தான் இருக்கு. சோ சாம்பிளிங் ப்ராசஸ், சாம்பிளருக்குள்ள நடக்கக்கூடிய சாம்பிளிங்னா என்ன அப்படின்னா process of converting continuous signal into discrete time signal. இங்க வந்து மொத்தமா discrete signal ஆகல, வெறும் டைம் மட்டும் தான் இங்க discrete ஆகியிருக்கு. சோ என்ன சொல்லலாம்? amplitude is continuous, only time axis is discrete அப்படின்னு சொல்றோம். இதுதான் இங்க நடக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்து சாம்பிள்ஸ் அப்படின்னா என்ன? இப்ப சாம்பிளிங் தியரமே இதான் சாம்பிளிங்னே தெரிஞ்சிருச்சு. இனி சாம்பிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா வேல்யூ ஆஃப் சிக்னல் measured at certain interval of time. அதாவது இங்க இந்த டயகிராம் நல்லா புரியும் நினைக்கிறேன். இங்க டைம் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இங்க வந்து certain interval of time இருக்கா, இது ts 2ts, அதாவது சாம்பிளிங் டைம் tsனா nothing but ஓகே, இது 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், இந்த இன்டர்வல்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிக்னலோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றதுதான் சாம்பிளிங் இதுன்னு சொல்றோம். ஓகேவா, சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். வேல்யூ ஆஃப் சிக்னல் மெஷர்ட் அட் certain interval of time. certain interval of timeல இந்த சிக்னலோட வேல்யூ என்ன அப்படின்னு பாக்குறது தான் சாம்பிள்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா சாம்பிள்ஸ் பெர் டைம் அப்படின்ட்டு. ஓகே, அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சாம்பிள் எவ்வளோ டைம் ஆகுது ஒரு குறிப்பிட்ட சாம்பிளை டிஸ்கிரீட் டைம் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படின்றது தான் சாம்பிளிங் ரேட். ஓகேவா, சாம்பிள்ஸ் பெர் டைம். ஓகே, இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ இந்த சாம்பிளிங்கை சாத்தியம் ஆக்குறது எது அப்படின்னு சொன்னா ஒரு புதுசா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி so that our signal is reconstructed successfully. இப்போ இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி மூலமா தான் இப்போ இங்க துண்டா ஆக்கின டைம் சிக்னல்னாலும் சரி, இல்ல அடுத்து குவான்டிசைசர்ல போய் ஆம்ப்ளிடியூடும் டிஸ்கிரீட் ஆம்ப்ளிடியூட் ஆகுறதுனாலும் சரி, எல்லாமே சரி இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இதுதான் இந்த சிக்னலை வந்து நம்ம மெசேஜோட வந்து ஃபுல்லா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்.
ரீகன்ஸ்ட்ரக்ட்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொன்னோம்னா அது ஃபுல்லா ஹாய் அப்படின்னு கேட்கும் வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன். ஓகேவா, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதை பாசிபிள் ஆக்குறது எது அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி தான். இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை ரிலேட் பண்ணி தான் நைக்விஸ்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஒரு தியரம் கொடுத்திருக்காரு. இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் தியரம் இன் சாம்பிளிங் கான்செப்ட். ஓகே, அது என்ன அப்படின்னு சொன்னா f of s should be greater than twice the signal frequency. அதாவது sampling frequency should be greater than the signal frequency அப்படின்றது தான் கான்செப்ட். அதோடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இது. இந்த நோட்டேஷன் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். this bandwidth, okay, some books tell this is bandwidth and சில இதுல இப்படி கூட சொல்லிடலாம். but this is the concept, that is sampling frequency should be greater than the signal frequency அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா x suffix a of t அப்படின்னு ஒரு இதுல ஈக்குவேஷன். ஓகேவா, x suffix a of t equal to 3 cos 100 pi t. ஓகேவா, இது வந்து ஒரு அனலாக் சிக்னல். ஓகேவா, அனலாக் சிக்னலை எப்படி டினோட் பண்றோம்னு தெரியுதா? x of a t ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இங்க வந்து ஒரு அனலாக் சிக்னல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப இதை வந்து 2π, இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, லேட்டரா நம்ம மேத்தமெட்டிக்கல் செஷன்ஸ் புரியும் போது புரிஞ்சிடும். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, 2π f sig அப்படின்னா சிக்னல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 100 பை அப்படின்னு எடுத்துட்டு சிக்னல் ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிக்னல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 50 இருக்கு. ஸோ ஆஸ் பர் த நைக்விஸ்ட் தியரம் இட் ஷுட் பி டபுள். ஓகேவா, சிக்னல் ஃப்ரீக்வன்சியை விட சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி டபுளா இருக்கணும். ஸோ 50 × 2 100. ஓகேவா, இதுதான் இந்த தியரத்தோடைய சின்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, இப்போ இந்த பிரின்சிபிளை வந்து நம்ம வயலேட் பண்ணோம், அதாவது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவா இருந்தது அப்படின்னு சொன்னா அலியாசிங் அப்படின்னு ஒரு பினாமினா நடக்கும். அலியாசிங் இஸ் பேட் ஃபார் அவர் சிக்னல். ஓகேவா, அலியாசிங் நடந்தா நம்மளோட சிக்னல் வந்து நமக்கு நல்லாவே கேட்காது. ஓகேவா, அலியாசிங் நடந்தா சிக்னல் வந்து நமக்கு ஃபுல்லாவே ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகாது ஃபைனலா. ஓகேவா, ஓகே, வாட் இஸ் அலியாசிங் அப்படின்னு பார்த்தோம்னா அலியாசிங் இஸ் நத்திங் பட் ஓவர்லாப்பிங் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னல். அதாவது இங்க வந்து சிக்னல்ஸ் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ட்னா ஃபைனலா நமக்கு ஒரு சிக்னல் வரும் இல்லையா? நம்ம மெசேஜை வந்து ஹாய் அப்படின்னு சொன்னா அந்த ஹாய் வந்து ஃபுல்லா ஒரு ஹாய், அந்த மெசேஜை கேரி பண்ற சிக்னல் தான் ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னல் சொல்றோம். ஓகேவா, இப்போ மெசேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ராசஸ் ஆகி மெசேஜ் வந்து பழைய இது வந்து புதுசா கன்ஸ்ட்ரக்ட் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டி வருது. புரியுதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னல். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் சிக்னல்ல வந்து ஓவர்லாப்பிங் இருக்கும். இங்க வந்து வயலட் திக்கனிங்ஸ் பாத்திருக்கீங்களா? இதுதான் வந்து ஓவர்லாப்பிங் ஆகுது. ஓகேவா, இதெல்லாம் சிஆர்ஓல வந்து நம்ம கிளியரா பார்க்கக்கூடியது. இது ஏன் அப்படின்னு நடக்குதுன்னா டியூ டு அன்வான்டட் காம்போனன்ட்ஸ் தட் ஆர் அன்வான்டட் காம்போனன்ட்ஸ் வந்துருது ப்ராசஸிங். அதாவது ஒரிஜினல் சிக்னல்ல இந்த அன்வான்டட் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இல்ல. ப்ராசஸ் ஆகுனதுக்கு அப்புறமேட்டு இந்த அன்வான்டட் சிக்னல்லாம் வந்து இந்த நம்மளோட வேவ் ஃபார்ம்ல வந்து ஓவர்லாப் ஆயிடுது. ஓவர்லாப் ஆன உடனே நம்ம மெசேஜ் சிக்னல் வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகல. இந்த ப்ராசஸிங் பேர் தான் அலியாசிங். இது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எதை விட சிக்னல் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியா இருந்ததுனால அலியாசிங் நடந்தது. சோ இந்த அலியாசிங்கை நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா லோ பாஸ் ஃபில்டர் மூலமாவும் அப்புறம் நைகிஸ்டோடைய பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி. என்ன நைகிஸ்ட் பிரின்சிபல் பார்த்தோம்? சிக்னல் ஃப்ரீக்வன்சி should be greater than the sampling frequency should be greater than the signal frequency அப்படின்னு பார்த்தோம். ஓகே, லோ பாஸ் ஃபில்டர் ஆர் ஆன்டி அலியாசிங் ஃபில்டர் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வெறும் லோ ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸை மட்டும் உள்ள விட்டுட்டு ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்டை அப்படியே சப்ரஸ் பண்ணி விட்டுரும். எது? லோ பாஸ். பேர்ல இருக்கு லோவை மட்டும் தான் பாஸ் பண்ணி உள்ள விடும். ஓகேவா, லோ சிக்னலை மட்டும் தான் இது பாஸ் பண்ணி விடும் டில் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அலியாசிங். ஓகேவா, லோ பாஸ் ஃபில்டரை வந்து லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் நைக்விஸ்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்றது மூலமா இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான காம்போனன்ட் இந்த இதுல பார்க்க போறோம். அதாவது இது சாம்பிளருக்கு உள்ள இல்ல, இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இருக்கு. அதாவது இந்த மைக்குக்கும் ஜஸ்ட் திஸ் இஸ் ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? சோ இந்த மைக்குக்கும் ஏடிசி கன்வெர்ட்டருக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து S&H சர்க்கியூட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. வாட் இஸ் தட் S&H சர்க்கியூட் அப்படின்னு சொன்னோம்னா சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்கியூட். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாம்பிளர்ல வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோமா? சாம்பிள்ஸ் எல்லாம் சாம்பிளிங் நடந்து அதுல சாம்பிள்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், டிஸ்கிரீட் டைம் சாம்பிள்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். அந்த சாம்பிள்ஸை வந்து இது வந்து ஹோல்டு பண்ணிக்கும்.
பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும் போதெல்லாம் ஹோல்ட் பண்ணும், முடிஞ்ச பிறகு இது ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? இதுல என்ன நடக்குது இந்த சர்க்கியூட் கூர்ந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த ஸ்விட்ச் வந்து ஓபன், அதாவது ஸ்விட்ச் we can give turn and turn off through MOSFET or any gate system மூலமா switch activate பண்ணிக்கலாம். simply to be simple switch 1, okay sorry it is switch. ஓகேவா? இந்த switch வந்து ஓபனா இருக்கும்போது கெபாசிட்டர் வந்து சார்ஜஸ் ஆகுது, so voltages வந்து ஹோல்ட் ஆகுது. ஓகேவா? இங்க வந்து சார்ஜ் இன்புட் வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகுது எப்போ சாம்பிளிங் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா ஸ்விட்ச் க்ளோஸா இருக்கு, கெபாசிட்டர் சார்ஜா இருக்கு. இதே இது ஹோல்டு பீரியட் அப்படின்னா என்ன, சாம்பிள் ஆனதுக்கு அப்புறமேட்டி ஸ்விட்ச் வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க, கெபாசிட்டர் சார்ஜ் ஆஃப் த கெபாசிட்டர் அப்படியே தான் இருக்கு. இங்க வந்து புதுசா ஒரு டேர்ம் பார்த்திருப்போம், வோல்டேஜ் ஃபாலோவர்னா என்ன அப்படின்னு சொன்னா அவுட்புட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் இன்புட். ஓகேவா? இங்க எந்த சேஞ்சஸுமே நடக்காது, ஆம்பிளிஃபை ஆகுறதோ இல்ல மினிமைஸ் ஆகுறதோ அட்டனுவேட் எந்த இதுவுமே நடக்காது. வோல்டேஜ் ஃபாலோவர் வந்து அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட். ஓகேவா? இப்போ XA of t அப்படின்னு, XA of t னா என்ன தெரியும், இது வந்து ஒரு அனலாக் சிக்னல் அப்படின்றது தெரியும். ஓகேவா? இந்த சிக்னலா கன்வெர்ட் ஆயிடுது, அதாவது we can tell this as continuous amplitude signal but discrete time signal இங்க வந்துருது. ஓகேவா? இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இது ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு ஹோல்டிங் பர்பஸ், பட் இட் இஸ் a important thing you have to mention during your exams. ஓகேவா? இப்போ நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த பிளாக்குக்கு வருவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அதாவது x of at னா இங்க ஒரு அனலாக் சிக்னல் வந்து சாம்பிளருக்குள்ள வருது, சாம்பிளருக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுதுன்னா discrete time signal ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த discrete time signal தான் நம்ம இங்க என்ன எழுதுறோம், just it is all notations. okay, each book it will be differing. so x suffix a n t அப்படினு போட்டுக்கிறோம். ஓகேவா? சோ இங்க வந்து என்ன, இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸா தான் இருக்கு, இன்னும் குவான்டிசைசர் தான் என்ன பண்ணுது, டிஸ்கிரீட் ஆம்ப்ளிடியூடா கன்வெர்ட் பண்ணுது. சோ குவான்டிசைசர்ல என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா டிஸ்கிரீட் டைம் ஏற்கனவே இருக்கு through this and discrete ஆம்ப்ளிடியூடாவும் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க கோடர் அப்படின்னு சொல்லி வரும். கோடர்னா தெரியும், பைனரி கோட்ஸ், என்கோடர், டிகோடர்லாம் யூஸ் பண்ணி நம்ம கோட்ஸா மாத்துவோம். அப்ப இங்க என்ன ஆகுது, டிஜிட்டல் டேட்டா ஆயிடுதா. இந்த டிஜிட்டல் டேட்டா அப்புறம் எங்க போகுது, டைரக்டா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸருக்குள்ள போயிடுது. ஓகேவா? சோ சாம்பிளிங்னா ஒன்னும் இல்ல, அனலாக் டு digital conversion, sorry samplerனா continuous signal into digital time signal அப்படின்றத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்ப்ளிடியூட் இங்க கன்சிஸ்டண்டா இருக்கு. இந்த Nyquist frequency அப்படின்னா sampling frequency should be greater than signal frequency அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வர கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்டில் மோர் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். குவான்டிசைசரை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் லெக்சர் அண்ட் கோடர் பத்தியும் லைட்டா பார்த்துட்டு எல்லாம் பார்த்ததுதான். அதை பத்தி பார்த்துட்டு டைரக்ட்லி வில் மூவ் டு த ப்ராப்ளம்ஸ் இன் DSP. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் வேற வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச வேற என்ன வீடியோ வேணுமோ we will do it. Thank you friends.